மூன்றாவது கிருபா இந்த மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கிற இந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படத்திற்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஈஸ்டர்ங்கிறது கடவுள் உயிர் தெழுந்த 3வது நாள். இன்றைக்கு லீடர் படம் 3வது நாள். எப்படி வெற்றி திரைப்படமா எப்படி கடவுள் உயிர் தெழுந்தாரோ அதே போல எங்களுடைய லெஜண்ட் அவர்கள் உயிர் தெழுந்து சினிமாவில் மிக பிரபலமாக அதற்கு உதாரணம் இந்த லீடர். இன்னைக்கு நம்ம காசி தியேட்டர்ல தம்பி சுரேஷோட இருந்து நம்ம இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். படம் விட்டுச்சு, ஆடியன்ஸ் நம்ம கேள்விகள் கேட்கலாம் வாங்க. இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் வெற்றிகரமாக 3வது நாளை இந்த லீடர் படம் பிளாக் பஸ்டர் ஆனதுனால அதை கொண்டாடும் விதமாக ரசிகர்களோடு சேர்ந்து இன்னைக்கு காசி திரையரங்கில் மிக பிரம்மாண்டமாக அது மட்டும் இல்ல, படம் பார்த்துட்டு வர அனைத்து ரசிகர்களுமே சொல்றது, இதற்கு முன்னாடி நாங்க பார்த்த அந்த லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல வேற ஒரு விதமா பார்க்குறோம். ஒரு குத்துமதிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க ஹாலிவுட் ரேஞ்சில் இன்று தமிழக மக்கள் அந்த ரசிகர்கள் எப்படி நம்ம எதிர்பார்த்தோமோ அதையும் தாண்டி ஹாலிவுட் ரேஞ்சில் லெஜண்ட் அவர்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு அவருடைய நடிப்பு மிக பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி இந்த தங்கச்சி சொன்னாங்க. இந்த பெருமைகள் எல்லாமே இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை தான் போய் சேரும். ஏனென்றால் இப்படி இதற்கு முன்னாடி அந்த லெஜண்ட் படத்துல நம்ம லெஜண்ட் அவர்களை பார்த்திருப்போம். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு மாற்று கோணத்துல லெஜண்ட் அவர்களால் இப்படி ஆக்ஷன் பண்ண முடியும், ஹாலிவுட் தரத்திற்கு என்னால் இப்படி நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விதத்தை துரை செந்தில்குமார் அவர்கள் மிக கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே ஷாம், ஆண்ட்ரியா, விடிவி கணேஷ், ஆதித்யா கதிர், மிஸ்ஸை ராஜேந்திரன் இப்படி அனைவருமே அவர்களுடைய கதாபாத்திரத்தை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இந்த கருத்து ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வர அனைத்து ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. படம் விட்டாங்க எடுத்துருவோமா, போயிடுவாங்க, இங்கதான் வருவாங்க, 2 வீலர் எடுக்க வருவாங்க டக்குனு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரோட லெஜண்ட் படம் பார்த்துருந்தோம். பட் அந்த அதில் வந்து நல்ல மாஃபியாவாக இருந்துச்சு. பட் அந்த படத்தை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. பட் இதில் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அதனோட ஹைலைட்டு. அதே மாதிரி ஸ்டோரியும் சொல்ல போனீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஸ்டோரியை நல்லா அழகாக பெர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க. அது வந்து அனுபவம் வந்து அந்த அளவுக்கு இல்லை சாருக்கு. பட் இருந்தாலும் அனுபவங்கிறது வந்து நம்ம போக போக தான் தெரியுறதுனால இந்த இதில் வந்து நிறையவே அவங்களுக்கு வந்து அனுபவம் நிறைய கிடச்சிருக்குது. பட் அதில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது எங்களுக்கு. அது நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட வந்துருக்குறோம். தனியாக பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. எனக்கு அது நான் நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஃபேமிலி எதுங்க சார் எமோஷனல் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து 100% சார் வந்து நல்லா அழகாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ட்ரெயின்ல பாம் கையில ஃபிட் பண்ணச்சற கொடுத்த என்ட்ரி தான் நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பைக் சீக்வென்ஸ்னா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அந்த அப்பா மக பாண்டிங் இருந்துச்சு, எமோஷனல்ஸ் அப்பா எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது பார்க்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. பைக் சீக்வென்ஸ்னா எப்படி பண்ணீங்க? நல்லா இருந்தது. லெஜண்ட் சார் ஒரு ஹீரோவா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது சார். பிரச்சனை இல்லை. நானும் எதாமல் நினச்சிட்டு தான் வந்தேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ அவள் வெறுப்பே இல்லாத அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு. அதில் பாண்டிங் எப்படி இருக்கு? அதெல்லாம் அருமையாக இருக்குது சார். அந்த பொண்ணோட சின்ன பொண்ணோட நடிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அருமையான நடிப்பு. அதில் ஒன்றும் சின்ன ஒரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் மாதிரி இந்த ட்ரெயின் சீனில் திருநெல்வேலி டு சென்னைன்னு ஒன்று வச்சாங்க பாருங்கள். அங்கே நிற்கிறாரு திருநெல்வேலி டு சென்னை. இந்த ட்ரெயினில் வரும்போது சின்னதாக பாண்டிங் வச்சாங்க. அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், நானே அப்படி தான் நினச்சி தான் சார் வந்தேன். ஆனால் இந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் எப்படி படம் எடுத்திருப்பாரோ அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்போட நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வரலாம், நல்லா பார்க்கலாம். பைக் சீக்வென்ஸ்னா எப்படி பண்ணீங்க? அருமையாக இருக்குது சார். போரே அடிக்கல சார். உட்காந்து இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. ஒரு ஹீரோ மெட்டீரியலா கரெக்டாக சூப்பராக. இப்போ இந்த படத்தில் வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்த லீடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது. செகண்ட் பார்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு படம். பக்கா சார், பக்கா. கம்மியாக லெஜண்ட் எப்படி பண்ணீங்க? படம் கம்மியாக இருக்கு. எமோஷனலா எவ்வளவு கனெக்ட் பண்ணீங்க? நல்லா படம் நல்லா தான் இருக்கு. அந்த அப்பா மக பாண்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. தெரிக்க விட்டாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? படம் தெரிக்க விட்டாங்க ப்ரோ. டேரக்டர் நல்லா நம்ம லெஜெண்டை வச்சு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. சூப்பர், தரமாக இருக்கு. முன்ன படத்தை விட நல்லபடியாக நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்படி பண்ணிருக்காரு லெஜண்ட் சார்? நல்லா ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம். அப்பா மக பாண்டிங் எவ்வளவு பாசிட்டிவ் நல்லா பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்ததாமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இது பார்த்துட்டு இருக்கலாம். எல்லா லீடில் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வாடி லான்ஸில் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாரு. சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட மூவி தான் சார். செமையாக நடிச்சிருக்காரு சார் இந்த பாட்டு. இந்த பாட்டு எல்லாமே பதிலடி கொடுத்துருக்கு. செமையாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க. சரிங்களா? ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ரியலாக ஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப ரியலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா சார். கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா காமெடியா இருந்தது. போன படம் நிறைய கிண்டல் பண்ணாங்க அவங்க. பட் அதுக்கெல்லாம் செம்மையா இருந்தது. நடிச்சவங்க எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா தான் பண்ணிருந்தாங்க. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா படம்? நல்லாவே என்ஜாய் பண்ணேன். எமோஷனல் சீன் அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லெஜண்ட் சாரோட ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் ஆகட்டும், ஃபேமிலி ஓரியன்ட் எமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த அப்பா பொண்ணு அம்மா பாண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறேன், அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளாலே இருக்க முடியாது, கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அப்பான்னு கடைசி வரையும் சொல்ல முடியாமல் கடைசியில் வந்து அது தெரியும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். எங்கேயுமே போர் அடிக்காது.
படம் வேற லெவல் சார். நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட தான் எல்லாமே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது இந்த வாட்டி நாங்களே எக்ஸைட் பண்ணல. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை சார். அண்ணா வந்து அந்த அளவுக்கு நாங்களே எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்தது ஆக்ஷன்லாம் இந்த வாட்டி. அதே மாதிரி சென்டிமெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்து ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு லாஸ்ட் வரையும் முடியறதுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது படம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அவர் சொன்ன ஒவ்வொரு மெசேஜும் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. நம்மளுக்கே ஒரு எமோஷனலாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியோடு தான் வருவோம். சீரியஸாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. சூப்பராக செம்மையாக இருந்தது படம். ட்விஸ்ட்லாம் நிறையா இருந்தது. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சூப்பர். சீரியஸாக செம்மையாக இருக்குது. செம்ம கம்பேக். செம்மையா எல்லாமே அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த அப்பாவோட பொண்ணுலாம் அது சூப்பராக இருந்தது. அதான் எக்ஸ்பெக்டே இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு பிளானே இல்லாமல் தான் வந்தேன். பட் அது ஒரு மாதிரி விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது படம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு.